காலத்துக்கு காலம் ஒவ்வொரு அரசாங்கங்கள் வந்து கொண்டு போகின்றன. ஒவ்வொரு அரசாங்கங்களும் பல்வேறுபட்ட உத்தரவாதங்களை கொடுக்கின்றன. ஆட்சிக்கு வந்த பொழுது அந்த உத்தரவாதங்கள் எங்கே காணாமல் போகின்றன என்று காணக்கூடியவில்லை. மக்கள் பிரச்சனை வலியுறுத்துவதற்காக தான் இலங்கை ஆசிரியர் சங்கம் யாழ்ப்பாணத்தில் இந்த மே தினத்தை நாங்கள் நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கோம். இங்கே இருக்கிறது ஒரே ஒன்று தான், பொருளாதார ரீதியான பிரச்சனை மட்டும்தான் இருக்குது, வேறொரு பிரச்சனையும் இல்லைன்னு. நாங்கள் அது கண்ணம் டெல்வின்ஸ் இல்லை கூட ஒரு சொன்னதாக தான். அப்போ அவங்க இதை விசேஷமாக பொருளாதார பிரச்சனையாக தான் அதை பார்த்தது. அதனால ஏனைய பிரச்சனை சம்பந்தமாக பேசுனாங்களே தவிர இதுவரைக்கும் அது சம்பந்தமாக ஒரு விடயம் இல்லை. ஆசிரியர்களின் கோபம் அரசுக்கு பேரழிவாக அமைந்துவிடும். எனவே கல்வியில் ஏற்படும் தடங்கள் அரசுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். பல நூறு ஆண்டுகளாக எமது தொழிலாளர்கள் போராடி கிடைத்த பல வெற்றிகளை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். குறித்த வெற்றிகளை நாங்கள் இன்று உரிமைகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆரம்ப காலத்தில் அடிமைகளாக நடத்தப்பட்ட தொழிலாளர்கள் இன்று பல உரிமைகளுடன் இருக்கின்றோம். ஆனால் இன்னும் நமது முழுமையான உரிமைகள் பல இடத்தில் கிடைக்கப்பெறவில்லை. எங்களுடைய தொழிற்சங்கவாதிகள் இருக்கின்றார்கள். பல போராட்டங்களை நடத்தி பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு பல உரிமைகளை வென்று கொடுத்ததுடன் பல அநியாயங்களை தட்டி கேட்டவர்கள். இதை நாங்கள் தொடர்ந்து நடத்தி இதே போன்ற வழியில் ஒற்றுமையாக நின்று தொழிற்சங்கங்களாக இருக்கும் போதுதான் எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் வென்றெடுக்க முடியும். யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் முடிந்தும் எமக்கான எந்த அரசியல் தீர்வுகளும் எமக்கு கிட்டியதாக இல்லை. இந்த 4ஆம் மாதத்தோடு 30 வருடங்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு அவருடைய வாழ்நாளை மூடி அறைக்குள் 30 ஆண்டுகள் கழித்திருக்கின்றார். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் தோழர் நேசராஜா சார் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். එලොරුකුම් වනක්කම් අයිබෝවන්. අද පසුගිය වර්ෂය වගේම ලංකා ගුරු සංගමය සියලුම වෘත්තීය සමිති සහ බහුජන සංවිධාන එක්ව පසුගිය වර්ෂයේ මේ දිනේ වගේම අදත් යාපනයේදී ලංකා ගුරු සංගමයේ ප්‍රමුඛව සියලු සංවිධානවල මේ දින රැළිය අපි මේ මොහොතේ පැවැත්වුවේ. ඒ වගේම දැන් අපි සූදානම් වෙන්නේ උත්සව සභාව ආරම්භ කිරීම සඳහා. මේ අවස්ථාවේදී සියලු වෘත්තීය සමිති බහුජන සංවිධාන නියෝජනය කරමින් ලංකා ගුරු සංගමේ ලේකම් ජෝසප් ස්ටාලින් සහෝදරයා වගේම සභාපති පියන්ත ප්‍රනාන්දු සහෝදරයාත් අනිකුත් සිවිල් සංවිධානවල වෘත්තීය සමිති බහුජන සංවිධානවල නියෝජිතයිනුත් මේ මොහොතේ වේදිකාවට කැඳවනු ලැබුවා. ඒ අනුව දැන් අපි සූදානම් වෙන්නේ උත්සව සභාව ආරම්භ කිරීමටයි. ස්තුතියි. நன்றி. இன்று மேதின கூட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்று இந்த மேதின கூட்டு மேதின நிகழ்வினை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைமையிலே வடமாகாணத்தின் தலைநகர் யாழ்ப்பாணத்திலே இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த கூட்டு மேதினத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் தொழிற்சங்கங்கள் வெகுஜன அமைப்புகள் அனைத்தும் தொடர்பாகவும் அவர்களை வரவேற்பதில் நாம் பெருமகிழ்வு அடைகின்றோம். இலங்கை ஆசிரியர் சங்கம் வடமாகாணத்திலே பிரதித்துவப்படுத்துகின்ற இலங்கை ஆசிரியர் சங்கம் அதன் பொதுச் செயலாளர் தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவர்களையும் இங்கே வருகை தந்ததற்கு நாங்கள் பெரும் மகிழ்வோடு வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் அவர்களது உறுப்பினர்கள் தலைவர்கள் அவர்கள் அனைவரையும் வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். அடுத்ததாக கிராமிய உழைப்போர் சங்கம் அவர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றோம். அடுத்ததாக சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் அவர்களையும் வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். தமிழ் சிவில் சமூக அமைப்பினரையும் வருக என வரவேற்கின்றோம். அடுத்து வலுத்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் அங்கத்தவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். போராளிகள் நலன்புரி சங்க அங்கத்தவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். அகில இலங்கை கடற்தொழில் மற்றும் கமத்தொழில் சமூகங்களின் கூட்டமைப்பினையும் வருக என வரவேற்கின்றோம். வலிகாமம் வடக்கு காணிகள் விடுவிப்பு அமையத்தினையும் வருக என வரவேற்கின்றோம். வடமராட்சி கிழக்கு ஊடக அமையத்தினையும் வருக என வரவேற்கின்றோம். நிமிர்வு ஊடக அமையத்தினரையும் வருக என வரவேற்கின்றோம். வடமாகாண அதிபர் சங்கம் அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். இன்று இந்த நிகழ்விலே பங்கு பற்றியிருக்கும் வடமாகாணத்தை பிரதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்கள்
மற்றும் சிவில் அமைப்புகள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்பதில் இலங்கை ஆசிரியர் சங்கம் என்ற வகையிலே பெருமிதம் அடைகின்றோம். இன்று உங்களுக்கு தெரியும், நல்ல விடயங்களை கூறி ஆட்சிக்கு வந்திருந்தாலும் சகல விடயங்களையும் அவர்கள் நல்ல விதத்திலே செய்ததாக இல்லை. ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதாக கூறி ஆட்சி அமைக்கத்திருக்கும் அனுர அரசு இன்று அந்த சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதில் எந்த ஒரு அக்கறையும் செலுத்தவில்லை. நமது இலங்கை ஆசிரியர் சங்கத்துடன் இணைந்து போராட்டங்களிலே மத்திய ஆட்சி காலத்தில் போராடிய ஆசிரியர் சேவை சங்கத்தினர் மௌனம் காத்துக் கொண்டிருப்பது ஏன்? அவர்கள் இந்த சம்பள முறையின்றி ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் நமது சம்பள பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு அனுர அரசு முன்வர வேண்டும், மௌனம் காக்க கூடாது என்று அவர்கள் இந்த சம்பள முரண்பாடு தொழிலாளர் பிரச்சனைகளை முன்வைத்து ஆட்சி அமைத்தது நாங்கள் யாவரும் அறிவோம். அதாவது மக்கள் போராட்டத்தின் ஊடாகவே அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்திருந்தார்கள். அந்த அனைத்து தொழிற்சங்கங்களும் அனுர அரசின் அனைத்து தொழிற்சங்கங்களும் மற்றும் ஏனைய தொழிற்சங்கங்களின் போராட்டத்தினாலேயே இந்த அரசு இன்று பெரும்பான்மையுடன் இருக்கின்றது. ஆகவே மக்களின் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அனுர அரசு முன்வர வேண்டும். இப்போது கல்வியியல் கல்லூரியில் இருந்து பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் நியமனங்களை பார்க்கும் போது வடமாகாணத்தில் 13 ஐக்கிய ஆசிரியர்களை தென்பகுதிக்கு நியமித்திருக்கின்றார்கள். சில பாடசாலைகளிலே பாடசாலை இல்லாத பாடசாலைக்கு நியமிப்பதிருப்பது வருத்தத்துக்குரிய விடயம். ஆனால் வடமாகாணத்திலே பெருந்தொகையான ஐக்கிய ஆசிரியர்களின் பற்றாக்குறை காணப்படுகின்ற இந்த வேளையிலே இந்த அரசு ஏன் வடமாகாண ஆசிரியர்களை கொண்டு சென்று மேல் மாகாணத்திலும் நியமித்தது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே வடமாகாண கல்வியிலே அவர்கள் அக்கறையின்மையை காட்டுகின்றது. பெருந்தொகையான ஆசிரியர்களின் வெற்றிடம் வடமாகாணத்திலே காணப்படுகின்றது. அதனை நிரப்புவதற்கு கூட இந்த அரசும் சென்ற காலங்களில் இருந்த அரசு போல் செயற்படுவது மனவருத்தத்துக்குரிய விடயமாகும். ஆகவே இந்த அரசு தொழிலாளர்களின் பிரச்சனைகள் மட்டுமல்ல, பொதுமக்களின் பிரச்சனைகள் சகல விடயங்களிலும் தங்களது கவனத்தை செலுத்தி அவர்களது உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். உதாரணமாக மலையக மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். தோட்ட தொழிலாளர்கள், மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் அனைத்து சங்கங்களினதும் அனைத்து அமைப்புகளினதும் உரிமைகளை வென்றெடுக்க அரசு முன்வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வரவேற்புரையை தொடர்ந்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். පිළිගැනීමේ කතාවෙන් අනතුරුව මීළඟට රැළිය ඇමතීම සඳහා ආරාධනාව ලංකා ගුරු සංගමේ සභාපති ප්‍රියන්ත ප්‍රනාන්දු සහෝදරයාට. අවසරයි සියලු දෙනාගෙන්ම, විශේෂයෙන්ම මේ මැයිරැළියේදී අපි එකතුවක් විදියට මැයිරැළිය පවත්වන්නේ. මගේ මේ කතාව දෙමළ වශයෙන් නැවත කියයි අපේ සහෝදරයෙක් විසින් දෙමළ බසට පරිවර්තනය කරයි. ඉතින් මම විශේෂයෙන්ම මුලින්ම අවසර ඉල්ලනවා මේ අවස්ථාවට සහභාගී වෙන උතුරු පළාතේ විශ්වවිද්‍යාල ආචාර්යවරුන්ගේ සංගමේ ඒ වගේම ජෝතිලිංගම් සහෝදරයා ඇතුළු නිතින් ජෝතිලිංගම් සහෝදරයා, ඒ වගේම ලංකා ගුරු සංගමේ ප්‍රධාන ලේකම් ජෝසප් ස්ටාලින් සහෝදරයා ඇතුළු ලංකා ගුරු සංගමේ සමාජිකයන්, ඒ වගේම වෙනත් සිවිල් සංවිධාන සහ වෘත්තීය සමිති නායකයන් සහ සහභාගී වූ නියෝජිතයන්ගෙන් අවසර ඉල්ලනවා. මුලින්ම මතක් කළ යුතුයි, ප්‍රශ්න ගොඩක් තියෙනවා මේ රටේ. ආණ්ඩු බලයටපත් වෙන්නේ හැමදාම මේ ප්‍රශ්න මතින් ප්‍රශ්න විසඳනවා කියලා ජනතාවට පොරොන්දු දීලා. දැන් වර්තමාන රජය බලයටපත් වෙලා මාස 7ක් වෙනවා. දැන් මාස 7 මම හිතන්නේ උතුරු ජනතාවත් දකුණු ජනතාවත් රටේ සියලුම ජනතාව විශ්වාස තිබ්බා ආණ්ඩුව සම්බන්ධව. හැබැයි කම්කරු ජනතාව විදියට, රටේ වැඩ කරන පන්තියේ ජනතාව විදියට අපි ඒ බලාපොරොත්තු වගේම පොරොන්දු දීපුවා ඉටු කර ගැනීම වෙනුවෙන් මැදිහත් විය යුතුයි. මේ මැයිරැළියේ මූලික අරමුණ අපි විශේෂයෙන්ම අපි විශ්වාස කරන මේ ලෝකයේ මැයිරැළි පවත්වීමේදී මැයි දිනය භාවිතා කළ යුත්තේ අයිතිවාසිකම් දිනා ගැනීම සඳහා. අපි මේ පිරිසත් එක්ක මේ යාපනයට අද එකතු වුණේ
ඒ අයිතිවාසිකම් දිනා ගැනීම අරමුණේ. නැතුව ආණ්ඩු පත් කරන්නවත් මේ ආණ්ඩු පවත්වාගෙන යන්නවත් නැත්නම් දේශපාලන පක්ෂ ශක්තිමත් කරන්න නෙවෙයි. මේ රටේ ප්‍රධානම දේ ලෝකේ ප්‍රධානම කරුණ තමයි වැඩ කරන ජනතාවගේ අයිතිවාසිකම් දිනා දීම. මේ බොහෝ දෙනෙකුට අමතක වෙච්ච දෙයක් තමයි මැයි දිනේදී වැඩ කරන ජනතාවගේ අයිතිවාසිකම් සම්බන්ධව කතා කිරීම. දැන් අපේ රටේ තියෙන ප්‍රධානම ගැටලුවක් තමයි මේ රටේ ජනතාවගේ අයිතිවාසිකම් සම්බන්ධව රටේ පාලකයෝ ලොකු පොරොන්දු ගොඩක් ඔළුවට දාලා තියෙනවා. පෞගිය කාලේ දුන්නා අපට නැති වෙන්න පොරොන්දු වෙන්න. ලොවෙත් නැති වෙන්නම පොරොන්දු දුන්නා. දැන් ඊටු කරනවද? දැන් තවත් වටයකින් මේ පොරොන්දු ගැන ආණ්ඩුව නැවත මතක් කරමින් යනවා. සමහරවිට පරණ කතා දැම්ම ගමන් අපිට තිනා යනවා. මේවා කිව්වද කියලා. මේක තමයි අපේ රටේ වගේම ලෝකෙත් දේශපාලන පක්ෂ බලය ගැනීම සඳහා භාවිතා කරන උපක්‍රමය. ඉතින් අපි හැමදාමත් මේ රටේ වගේම ලෝකයේ කම්කරු පන්තිය වැඩ කරන ජනතාව මේ බොරුවට අහු වුණා. දැන් උතුරේ ප්‍රශ්න ගොඩක් තියෙනවා. දැන් ප්‍රධාන ගැටලුව උතුරේ ජනතාවගේ ඉඩම් ප්‍රශ්නය. ආණ්ඩුව විසඳනවද? නෑ. පොරොන්දු දුන්නා ඡන්ද ගන්න විතරයි ඒවා භාවිතා කරන්නේ. දීවර ගැටලුව. ඉන්දියානු දීවරයන්ගෙන් උතුරේ දීවරයන්ට වෙන ගැටලු. ඒ වගේම දීවරයන්ගේ මේ රට අභ්‍යන්තරයේ උතුරේ දීවරයන්ට බලපාන ගැටලු සම්බන්ධව ආණ්ඩුව විසඳුම් දෙනවද? තාමත් කතා කරමින් ඉන්න සුරංගනා කතා කියලා අපි අපේ ඔළුව හොදලා ඡන්ද ටික කඩා ගන්න තමයි උත්සාහ කරන්නේ. අනිත් පැත්තේ ඉඩම් ප්‍රශ්නේ වගේම දෙමළ ජනතාව විශේෂයෙන්ම අවුරුදු 30 අවුරුදු යුද්ධකින් මේ රටේ වැඩියෙන්ම බැටකාපු උතුරු පළාතේ ජනතාවගේ ප්‍රශ්න දැන් යුද්ධය අවසන්ලා අවුරුදු 15කට වැඩි ගත වෙලා තියෙනවා. ප්‍රශ්න සම්බන්ධව කතා කරමින් විතරයි ආණ්ඩුව ඉන්නේ. මේවට විසඳුම් දෙනවද? නැහැ. විසඳුම් දෙන්නේ නැහැ. අනිත් පැත්තේ අතුරුදහන් වූවන් සම්බන්ධව කිසිදු ක්‍රියාමාර්ගයක් අරගෙන නැහැ. අඩුම ගානේ අත්අඩංගුවට අරගෙන ඉන්න අය වෙනුවෙන් නීතිය ක්‍රියාත්මක කරන්නවත් ආණ්ඩුව කටයුතු කරන්නේ නැහැ. ඉතින් මේ විසඳන්න පුළුවන් ප්‍රශ්නත් විසඳන්නේ නැහැ. ඒ වෙනුවට වුන් භාවිතා කරන්නේ මේ ප්‍රශ්න භාවිතා කරලා බලය ස්ථාවර කර ගැනීම සහ තවදුරටත් බලය ශක්තිමත් කර ගැනීම සඳහා විවිධ උපක්‍රම භාවිතා කරන එකයි. ඉතින් අපි එයින්ද රටේ ජනතාව අවදි කළ යුතුයි. විශේෂයෙන්ම වැඩ කරන පන්තියේ වගකීමක් විශේෂයෙන්ම මේ මැයි දිනේදී ඕනම මැයි දිනයක වැඩ කරන පන්තියේ වගකීමක් තමයි මේ රටේ ජනතාවගේ ප්‍රශ්න සම්බන්ධව සාකච්ඡා කළ ජනතාව අවදි කිරීම. දැන් අපි අවුරුදු ගාණක් මේ රටේ ජනතාව මේ ආණ්ඩුවල පට්ටපල් බොරු වලට රැවටුණා. තවත් රැවටෙන්න ඕනේ නැහැ. අපි විචාරශීලී ජනතාවක් විදිහට මේකට උත්තර හොයන්න මැදිහත් වෙන්න ඕනේ. සටන් කිරීම ඇර කිසිදු ක්‍රියාමාර්ගයක් නැහැ මේවා දිනා ගන්න. ඒ හින්දා අපි මේ විදිහට මැයි දිනෙන් ආරම්භ කරනවා අපේ අරගල විශේෂයෙන්ම අපි අවධානය කරනවා ගුරු සංගමයක් විදිහට අපි ඉතිහාසයේ සෑහෙන කාලයක් සටන් කරපු ප්‍රශ්නයක් තමයි ගුරුවරුන්ගේ වැටුප් ප්‍රශ්නය. මේක ඇතුලේ ගොඩාක් ප්‍රශ්න තිබ්බා. මොකද අධ්‍යාපනයේ කඩා වැටීම, පාසල් වැසීම, දරුවන්ට අධ්‍යාපනය අහිමි වීම මේ සියල්ලම මේ ගුරු විද්‍යාපති වැටුප් විෂමතා ප්‍රශ්නය ඇතුලේ තිබ්බා. අවුරුදු 27ක් අපි සටන් කරලා මේක ස්ථාවර විසඳුමක් තියෙනවා කියලා රටේ ආණ්ඩුවලට අවධානයට යොමු කරා. හැබැයි පෞද්ගලික ආණ්ඩුව මේ විසඳුම පිළිගෙන යම් කොටසක් අපට විසඳුම් දුන්නා. ඒ කාලේ අපි මතකයි ඇමති මහින්ද ජයසිංහ මෙහෙට ඇවිල්ලා මේ අරගලවලදී ගුරු අරගලවලදී කියපු කතා සියල්ලම අමතක කරලා ඔහුගේ වේදිකාවේ පාවිච්චි කරපු වචනයක් තමයි ආණ්ඩුවේ ඇමතිවරු සොම්බියෝ වගේ ඉන්නවා කියලා. අද මහින්ද ජයසිංහ සොම්බියෙක් වගේ ඇමති පුටුවට වාඩි වෙලා ඉන්නවා මේ ප්‍රශ්නේ යට ගහන්න. ගුරු විදුහල්පති වැටු ප්‍රශ්නය යට ගහන්න කියන්න පුළුවන් සියලුම බේගල් අතරමින් ඉන්නේ පට්ටපල් කෙබර අතරමින් දැන් ගුරු සභාවක් ගැන කතා කරනවා. අපේ ප්‍රශ්නේ අපි අමතක කරලා නැහැ. ගුරු විදුහල්පති වැටු ප්‍රශ්නය අපි අමතක කරන්නේ නැහැ. ඒ වගේම මහින්ද ජයසිංහලාට අමතක කරන්න දෙන්නේ නැහැ. අපි මේ පෞද්ගලික ගෝඨාභය ආණ්ඩුවට විරුද්ධව ඒ ගුරු විදුහල්පති ප්‍රශ්නය සම්බන්ධව වැටුප් ගැටලුව සම්බන්ධව ඔහුගේ දැවැන්ත මර්ධනයන් නමුවේ සටන ඉස්සරහට ආවේ. ඒක මහින්ද ජයසිංහලා ඇමති පුටුවල වාඩි වෙලා මේක යට ගහන්න දෙන්න නෙමෙයි. අපි අන්න කුමාර දිසානායකටත් මතක් කරනවා යාපනයේ ඉඳලා මේ ජනාධිපතිවරයාට මතක් කරනවා මේ ප්‍රශ්නේ ඉවර නෑ. බොරු කියලා යට ගහන්න බෑ.
මේ ප්‍රශ්නේ වගේම මේ රටේ ජනතාවගේ එක ප්‍රශ්නයකටවත් උඹලා උත්තර දීලා නැහැ. අපි ආස්ති සටන් කරන්න මේ සටන මෙතනින් ආරම්භ කරලා අපි රට පුරා ගෙනියන්න සූදානම් කියන පණිවිඩය දෙමින් අපි මම නිහඬව බොහොම ස්තුතියි. ජය වේවා. මේ දිනේ අපි ආරම්භ කරන සටන ඉදිරියට ගෙන යන්න ඔබට ශක්තිය ධෛර්යය ප්‍රාර්ථනා කරනවා. බොහොම ස්තුතියි. பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் மற்றும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் தலைவர்களுடன் ஏனைய தொழிற்சங்க தலைவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் இனிய வெற்றிகரமான வாழ்த்துக்கள். இன்று ஆட்சிக்கு வந்துள்ள அரசாங்கமானது கடந்த 7 மாதங்களாக ஆட்சியில் இருக்கின்றது. எனவே ஆசிரியர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுபோதினி அறிக்கையின் பிரகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்ட சம்பளத்தை இன்னும் வழங்கவில்லை. அதே போல மாணவர்களின் கல்விக்காக இலவச கல்விக்காக ஒதுக்கு வீதமாக கூறப்பட்ட தொகையையும் அதிகரிக்கவில்லை. எனவே இன்று இங்கே கூடியிருக்கின்ற அனைவரும் சற்று சிந்திக்க வேண்டும். மிகப்பெரிய வாக்குறுதிகளை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை தனதாக்கி கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் அமைத்த இன்றைய அரசாங்கமானது அவர்கள் தந்த வாக்குறுதிகளை காற்றிலே பறக்க விட்டுக் கொண்டிருக்கின்றது. விசேடமாக வடமாகாண மக்களினுடைய காணி உரிமையாக இருக்கலாம், அதே போல அரசியல் உரிமைகளாக இருக்கலாம், மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான தீர்வாக இருக்கலாம். இவ்வாறு எவ்விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை வழங்காது இந்த அரசியல் பிரச்சனைகளை முன்னெடுத்துக் கொண்டு அதன் மேல் தன்னுடைய அரசியலை தொடர்ந்து செல்வதாகத்தான் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்று ஆட்சி அதிகாரத்தில் பதவி வகிக்கின்ற தோழர் மஹிந்த ஜெயசிங்க அவர்கள் அன்று கூறினார்கள் ஆட்சி அரசாங்கத்தில் உள்ளவர்கள் திராணியற்றவர்கள் என்று. தற்பொழுது அவரும் திராணியற்றவராக இந்த அரசியல் கதையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம், ஏனைய மக்களை கட்சிகளை ஏமாற்றியது போல இன்று தொழிற்சங்கவாதிகளை, அதாவது மேதினமானது எங்களுடைய உரிமைகள் தொழில் வெற்றிகளை தனதாக்கிக் கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். எனவே எங்களை உங்களால் ஏமாற்ற முடியாது. மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி அது கல்வியாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், முழு நாட்டிற்கும் ஏற்ற வகையில் மலையகமாக இருக்கலாம், சகல பிரச்சனைகளின் போதும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படாத சந்தர்ப்பத்தில் அந்த வாக்குறுதிகளை தானாக நிறைவேற்றக்கூடிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். வணக்கம். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ அவர்கள் உரையை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்த உமரேஸ்வரி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மிக தெளிவாக இன்றைய ஆட்சியாளர்களின் பிரச்சனையை யோதிலிங்கம் ஐயா கூறி சென்றார். உண்மையிலேயே வடக்கு கிழக்கு பிரிப்பில் இருந்து சுனாமி கட்டமைப்பு இருந்து வெளியேறியமை பல பிரச்சனைகளை தெளிவாக கூறி சென்றார். அடுத்ததாக பல்கலைக்கழகங்கள் ஊழியர் சங்கம் தொடர்பாக திவாஸ் அண்ணன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, உடலினை இயந்திரமாக்கி உழைப்பினை உரமாக்கி உலகத்தை இயங்க வைக்கும் உன்னத தோழர்கள் அனைவருக்கும் உழைப்போர் தின நல்வாழ்த்துக்களையும் இந்நேர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மே தினம் என்பது உலகம் முழுவதும் தொழிலாளர்களின் உரிமை குரல்கள் மற்றும் போராட்டங்களை நிறைவு கூறும் நாள் மட்டுமல்ல, அது எதிர்காலத்தை நோக்கி நியாயமான சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டிய கடமையினை நினைவூட்டும் நாள். எனவே 2025 மே தினத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியராகிய நாம் இலங்கை ஆசிரியர் சங்கம், கிராமிய உழைப்பாளர் சங்கம், பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு மற்றும் வடமாநிலத்தில் இருக்கும் அரச தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளுடன் ஒன்றிணைந்து உழைப்பாளர்களின் உரிமைகளையும் சமத்துவமான சமூக நல்வாழ்வையும் முன்னிறுத்தி நிற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தனது உழைப்பால் தன்னையும் சமூகத்தையும் முன்னேற்றி வைக்கின்ற நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக உள்ளவர்கள் அனைவரும் உழைப்பாளர்களே. இன்று உழைப்பாளராகிய நாம் பல அழுத்தங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றோம். சமனற்ற வளப்பங்கீடு, மொழி, இனம், மதம் மற்றும் பல்வேறு ரீதியான பாகுபாடுகள், புறக்கணிப்புகள், பொருத்தமற்ற வேலைச்சூழல், ஊதிய குறைபாடுகள், நியமனங்கள், பதவி உயர்வுகள், இடமாற்றங்களில் தலையீடு ஆகியவை உழைப்பாளர் நலன்களை கடுமையாக பாதிக்கின்றன. இவை எம்மோடு இணைந்த சமூகத்தின் ஒவ்வொரு துணை கூறுகளிலும் பாரிய தாக்கத்தினை தினந்தினம் ஏற்படுத்தி வருகின்றன.
இதற்கு எதிராக உழைப்பாளராகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழும் நாங்கள் காலங்காலமாக அடக்குமுறைகளையும் சுரண்டல்களையும் புறக்கணிப்புகளையும் அழுத்தங்களையும் சந்தித்து வருகின்றோம். நீண்ட காலமாக இடம்பெற்று வரும் ஒடுக்குமுறைகள், அதனால் ஏற்பட்ட வலிகள், போராட்டங்கள், இழப்பிற்கு பின்னரும் வலிகளை மறக்கும்படியான எந்த ஒரு மாற்றத்தினையும் நியாயமான தீர்வையும் இதுவரை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. மொழி உரிமை, நில உரிமை, காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயம், அரசியல் கைதிகள் விடயம், சட்ட ஆட்சி, தீர்வு வழங்கல் மற்றும் பிரதேச அபிவிருத்தி என்பன இன்னும் நமக்கு அவாக்களாகவும் எதிர்பார்ப்புகளாகவே இருக்கின்றன. இவற்றை அடைய ஒரே கொள்கையுடன் இனிவரும் காலங்களில் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து போராடுவோம். அனைத்து தொழிலாளர் வர்க்கமும் ஒன்றுபட்டு நிற்கையில் தொழிலாளர்களை நசுக்குகின்ற அரச எந்திரங்களுக்காக போராடியமது கோரிக்கைகளை வெற்றி பெற முடியும். முழு நாடும் கடன் சுமை, பணவீக்கம், தொழில் வாய்ப்பின்மை, உழைப்பிற்கேற்ற ஊதியமின்மை, உயர் வாழ்க்கை செலவு, அரச கொள்கைகள் மற்றும் சேவைகள் உள்ள குறைபாடுகள், லஞ்சம், போதைப்பொருள், துப்பாக்கி கலாச்சாரம் போன்றவற்றால் மிகவும் நெருக்கடிக்கு உள்ளாகி உள்ளது. இவற்றிலிருந்து விடுபடும் நோக்கோடு அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து மாற்றத்திற்காக புதிய அரசிற்கு ஆணைய வழங்கிய போதும் எதிர்பார்த்த மாற்றங்களோ அல்லது அவற்றின் பயன்களோ இதுவரை அனுபவிக்க முடியாத துர்பாக்கிய நிலையில் நாங்கள் இங்கே காத்திருக்கின்றோம். மே தினம் என்பது இன மத மொழி பேதமின்றி அனைவரது சமத்துவத்தையும் உரிமைகளையும் விடுதலையையும் சமூக நல் வாழ்வையும் வலியுறுத்தும் நாளாகும். இத்தினத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியராகிய நாம் எமது மக்களின் அபிலாசைகள், நிலைத்த அபிவிருத்தி, சமய உரிமை, நியாயமான தீர்வு, அடக்குமுறையற்ற சமத்துவமான சம வாழ்வு தொடர்பில் எமது முன்னோர் வழி அஞ்சாது தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று உறுதியளிக்கின்றோம். நீங்கள் விதைத்த வேர்களால் தான் இன்று கற்பம் தரித்திருக்கின்றது இந்த தேசம். ஆளும் வர்க்கத்தின் பிடி இருக்கும் போது உழைப்பாளர் ஒருமைப்பாட்டின் குரல் ஓங்கி அளிக்க வேண்டும். ஓங்குக தொழிலாளர் ஒற்றுமை. நன்றி. அடுத்ததாக வடமாகாண அதிபர் சங்க செயலாளர் கோகுலபாசன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இன்றைய இந்த மே தினத்தை யாழ்ப்பாணத்திலே மேதின பேரணியை நடத்தி இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் முதலிலே நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு, வடமாகாண அதிபர்கள் சங்கமும் இந்த மேதின பேரணியிலே இணைந்து கொண்டு ஒரு ஒற்றுமையாக வடமாகாணத்தில் உள்ள அனைத்து சங்கங்களும், வடமாகாணத்தில் மட்டுமல்ல தேசிய ரீதியாகவும் பல சங்கங்கள் இணைந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். என்ன காரணம் என்றால், பல தொழிற்சங்கங்களின் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்துக் கொண்ட அரசு ஆட்சிக்கு வந்து 7 மாதங்கள் கடந்த நிலையிலும் ஒரு எள்ளளவு வேலையைத்தானும் செய்ததாக இல்லை. சொன்னதிலே ஒரு குறைந்த அளவு வேலையை கூட செய்ததாக இல்லை. மேன்மதங்கிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் பாசையூரிலே நடந்த கூட்டத்திலே சொன்னார், அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்வேன். ஒரு அரசியல் கைதிகளையும் இன்னும் விடுதலை செய்ததாக நான் கேள்விப்படவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொன்னார். பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். அவர் அதனால பாதிக்கப்பட்டது இன்றைய என்பிபியின் முக்கிய பங்காளியான ஜேவிபி உட்பட தமிழ் மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார். அந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை. சொன்னது ஒன்றுமே செய்ய. எங்களுடைய அதிபர்கள் என்ற வகையில் எங்களுடைய கல்விக்கு 6% ஒதுக்குறான்னு சொல்லி போராட்டத்திலே பங்கு பெற்றின கரணி அமரசூரிய இன்றைய கல்வி அமைச்சராக இருக்கிறார். அவரே 6% கேட்டு போராடினார். கல்வி அமைச்சராகி விட்டதான் அந்த கதையை காண இல்லை. இவ்வாறாக மஹிந்த ஜெயசிங்க, நான் பேர் குறிப்பிடுவது எவ்வளவு தூரம் பொருத்தமோ தெரியாது, இருந்தாலும் பிரபலமான தொழிற்சங்கவாதியாக எங்களுடன் சேர்ந்து போராடி கொண்டிருந்தார். அவர்களை எல்லாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி ஆட்சி கதிர்களிலே நிறுத்தி விட்டோம். 7 மாதங்கள் கடந்து விட்டது, எதுவுமே நடக்கவில்லை. ஆட்சியாளர்கள் சில வேளைகளில் அந்த கதிரைக்கு போனால் ஒருவேளை அந்த குணங்கள் மாறுவதோ எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு கட்டத்திலே ஜெயவர்த்தனாவால் உருவாக்கப்பட்ட இன்றைய ஜனாதிபதி முறையிலே அவர் ஒரு தடவை கூறியிருந்தார், நான் மட்டுமல்ல ஆட்சிக்கு வருகின்ற எந்த ஜனாதிபதியும் ஜனாதிபதி ஆட்சி முறையை இல்லாமல் செய்ய விட மாட்டான். காலப்போக்கில் அவனுக்கு அந்த ஆசை அதை இல்லாமல் செய்ய விடாது. இன்றைய ஜனாதிபதி கூட ஜனாதிபதி முறையே இல்லாமல் செய்வாரா என்று எனக்கு தெரியவில்லை. இன்று நாங்கள் இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம். ஒரு தொழிலாளர் தினத்திலே அனைத்து தொழிலாளர் சங்கங்களையும் ஒன்று கூட்டி இது ஒரு முன்னுதாரணமாக கொண்டு தொழிலாளர்களுடைய உரிமைகளையும் மக்களினுடைய உரிமைகளையும் வென்றெடுப்பதற்காக இன்றைய நாளிலே சபதம் எடுக்கின்றோம். அடுத்ததாக போராளிகள் நலம்புரி சங்கத்தைச் சேர்ந்த செல்வரட்னம் தனுமன் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தமிழ் தேசிய தொழிலாளர் தினத்தினை இன்று இலங்கை எங்களுடைய தமிழினமானது கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக தன்னுடைய இருப்பினையும் தன்னுடைய வரலாற்றினையும் தன்னுடைய தேசியத்தையும் தக்கவைப்பதற்காய் ஒரு பெரும்பான்மை இனத்தோடு போராடி இன்று அந்த போரானது 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் மாநிலே மௌனிக்க, அதன் பின்
16 ஆண்டுகள் அகிம்சை வழியிலே தன்னுடைய தேசிய விடுதலைக்காய் போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழினம் யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் முடிந்தும் எமக்கான எந்த அரசியல் தீர்வுகளும் எமக்கு கிட்டியதாக இல்லை. தங்களுடைய வாக்கு வங்கலிக்காக கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தங்களுடைய அனுர அலை என்னும் சின்ன ஒரு அலையை ஏற்படுத்தி அவர்களிடம் வாக்கு வங்கியை பெற்று இன்று 7 மாதங்கள் நிறைவடைந்தும் எந்த விதமான ஒரு சின்ன நகர்வினை கூட செய்து கொள்ள முடியவில்லை அனுர அரசினால். கடந்த 2024ஆம் ஆண்டு மார்கழி மாதம் போராளிகள் நலம்புரி சங்கத்தினரால் வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியிலே தற்பொழுது நீண்ட காலங்களாக அரசியல் கைதிகள் என்ற பதத்துடன் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய அரசியல் கைதிகளையும் சமகாலங்களில் நாட்டினுடைய கொடிய சட்டமாகிய பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி மீளுருவாக்கம் என்னும் பேரில் கைது செய்து விசாரணையின்றி இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய சக முன்னாள் போராளிகளையும் விடுதலை செய்ய கோரி 20,000க்கு மேற்பட்ட கையெழுத்துக்களை பெற்று நானும் என்னுடன் குறிப்பிட்ட 2 நபர்களும் சென்று ஜனாதிபதி செயலகத்திலும் பிரதமருடைய செயலகத்திலும் நேரடியாக அந்த கையெழுத்து புத்தகத்தினையும் எங்களுடைய கோரிக்கை வகையறையும் வழங்கி இருந்தோம். ஆனால் இதுவரை எந்த பதிலும் இல்லை. இன்றைக்கு 1 மாதத்துக்கு முன்னர் பவனியா மண்ணிலே வைத்து அனுராஜனுடைய கௌரவ அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா அரசியல் கைதிகளை எந்த காரணம் கொண்டும் விடுதலை செய்ய முடியாது என்று அறுதியாக கூறியிருக்கிறார். உண்மையிலே 30 ஆண்டுகள் தொடக்கம் 19 ஆண்டுகள் வரை தங்களுடைய வாழ்நாளை அந்த மூடி அறைக்குள் கழித்து வருகின்றார்கள். அவர்கள் ஒருவர் இருக்கின்றார் இந்த 4ஆம் மாதத்தோடு 30 வருடங்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு அவருடைய வாழ்நாளை மூடி அறைக்குள் 30 ஆண்டுகள் கழித்திருக்கின்றார். அதோடு ஒரு முஸ்லிம் சகோதரரும் அங்கே அரசியல் கைதியாக இருக்கிறார். எனவே எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளை மட்டும் நாங்கள் விடுதலை செய்ய கோரவில்லை. சமகாலத்தில் கைது செய்யப்பட்ட சிங்கள சகோதரர்கள் மற்றும் முஸ்லிம் சகோதரர்கள் அனைவரையும் இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்கி அவர்களை இறுதி நேரத்திலாவது அவர்களது குடும்பங்களோடு சேர்த்து விடுமாறு கேட்டோம். அதுக்கு எந்தவித பதிலும் தரவில்லை. எங்களுடைய போராளிகள் நலம்புரி சங்கத்தினுடைய வவுனியா மாவட்ட தலைவர் செல்வநாயகம் ஆனந்த பர்மன் அரவிந்தன் கூட இன்று 2 ஆண்டுகளுக்கு மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சமூக சேவைகளை மேற்கொண்டிருந்த வேளை விடுதலை புலிகள் மீளுருவாக்கம் என்றும் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட காரணத்தினால் கைது செய்யப்பட்டு விசாரணையின்றி நீதிமன்றத்துக்கு கூட முற்படுத்தாமல் அவரை மகிசன் சிறைச்சாலையிலே தடுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த அரசானது எங்களுடைய மக்கள் மீதும் இந்த மக்களுக்காக போராடிய எங்கள் மீதும் ஏற்படுத்துகின்ற அடக்குமுறைகளை இந்த மேதினத்தில் இருந்தாவது அவர்கள் முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் என்றும் மற்றும் எங்களுடைய தமிழ் தேசியத்தின்பால் உயிர் நீத்தவர்களுக்கு உரிய தீர்வினை வழங்க வேண்டும் என்றும் இந்த 5ஆம் மாதம் என்பதை 2009ஆம் ஆண்டு இன்றைக்கு 16 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு ஒரு வாழ்வா சாவா என்று தமிழினம் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே தவித்துக் கொண்டிருந்த தருணம் இது. எனவே அன்பான பாச உறவுகளே, இந்த மே தினத்திலே எனக்கும் இந்த நிகழ்வில் பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை தந்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தினருக்கும் இந்த நிகழ்வுடைய ஏற்பாட்டாளர்களுக்கும் போராளிகள் நலம்புரி சங்கம் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனத்துக்காக உழைத்தவரை இன்னலின்றி வாழ வைப்போம். போராளிகள் நலன்புரி சங்கத்தை சேர்ந்த தனமானவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சட்டத்தரணி சுபாகர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இன்று தொழிலாளர் தினத்திலே இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் எனது முதற்கண் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டு குழு மற்றும் ஏனைய தொழிற்சங்கங்கள் அவற்றின் தலைவர்கள் செயலாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்று தொழிலாளர் தினம். இந்த தொழிலாளர் தினம் தொழிலாளர்கள் தமது உரிமைகளை வென்ற தமது போராட்டங்களை நடத்திய எல்லாவற்றுக்குமான ஒரு அடையாளமாக காணப்படுகின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. இந்த நாளிலே தொழிலாளர்கள் ஆகிய நாங்கள் எங்களுடைய உரிமைகளை வென்றிருக்கின்றோம் என்பதற்கான அடையாளம். அது மட்டுமல்லாமல் இன்னும் வெல்வதற்கான உரிமைகள் பல இருக்கின்றன என்ற விடயங்களை நாங்கள் மனத்தில் கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். ஏற்கனவே பல 100 ஆண்டுகளாக எமது தொழிலாளர்கள் போராடி கிடைத்த பல வெற்றிகளை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். குறித்த வெற்றிகளை நாங்கள் இன்று உரிமைகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆரம்ப காலத்தில் அடிமைகளாக நடத்தப்பட்ட தொழிலாளர்கள்
இன்று பல உரிமைகளுடன் இருக்கின்றோம். ஆனால் இன்னும் எமது முழுமையான உரிமைகள் பல இடத்தில் கிடைக்கப்பெறவில்லை. அந்த உரிமைகள் கிடைக்கப்பெறுவதற்காக எமது எதிர்கால சந்ததி தொழிலாளர்களுக்காக நாங்கள் போராட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம். காலத்துக்கு காலம் ஒவ்வொரு அரசாங்கங்கள் வந்து கொண்டு போகின்றன. ஒவ்வொரு அரசாங்கங்களும் பல்வேறுபட்ட உத்தரவாதங்களை கொடுக்கின்றன. ஆட்சிக்கு வந்த பொழுது அந்த உத்தரவாதங்கள் எங்கே காணாமல் போகின்றன என்று காண முடியவில்லை. இப்பேற்பட்ட பல தொழிற்சங்கங்கள் சேர்ந்து ஏற்பட்ட சில மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு அந்த தொழிற்சங்கங்களால் ஏற்பட்ட நன்மைகளை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்பொழுது என்ன செய்து வருகின்றது? எங்களுடைய தொழிலாளர்களுக்காக என்ன விடயங்களை செய்திருக்கின்றது? காலத்துக்கு காலம் தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கோரி போராடி வருகின்றார்கள். இது என்ன காலத்துக்கு காலம் சம்பள உயர்வு இருக்கிறார்களே, இவர்களுக்கு இதுதான் வேலையா? போராட்டம் இல்லாட்டில் இவர்கள் இருக்க மாட்டார்களா என்று மற்றவர்களுக்கு கேள்வி எழலாம். ஆனால் இங்கு இருக்கின்ற உண்மையான பிரச்சனையை நீங்கள் பார்க்க வேண்டும். காலத்துக்கு காலம் சம்பள முரண்பாட்டை தீர்த்தல், தொழிலாளர் பிரச்சனையை தீர்த்தல் கேட்டு வருகின்றோம். ஏன் காலத்துக்கு காலம் வருகின்றது? சம்பளம் 10,000 ரூபாய் கூடினால் வாழ்க்கை செலவினம் 20,000 ரூபாய் கூடுது. நாங்களும் போராட எங்களுக்கு தர்ற மாதிரி சம்பள உயர்வு ஒரு சிறுதொகையை தந்துவிட்டு வாழ்க்கை செலவினம் அதை விட அதிகரித்துக் கொண்டு போகின்றது. அப்ப எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு தரப்படுகின்றனவா? எங்களுக்கு போராட்டங்களுக்கு வெற்றி கிடைப்பது போல காட்டப்படுகின்றன. ஆனால் எங்களுக்கு உண்மையான வெற்றி கிடைக்கப்பெறவில்லை. அதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதற்காக நாங்கள் தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையே பலம் என்ற ரீதியில் நாங்கள் இந்த போராட்டங்களையும் இந்த நிகழ்வுகளையும் முன்னெடுத்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடி இந்த விடயங்களை நாங்கள் பெற்று எல்லா தொழிலாளர்களும் சமூக ரீதியில் காத்திரமாகவும் நலனுடனும் வாழ வழிசமைக்க வேண்டும். அப்படியான ஒரு அடையாள தினம்தான் இன்றைய தினம். சமூக மாற்றம் என்பது எங்கண்ட சமூகத்துக்கு வேண்டி நிற்கின்ற ஒரு முக்கியமான விடயமாகின்றது. இந்த சமூக மாற்றம் எங்களுடைய மனங்களில் இருந்து எழுத வேண்டும். எங்களுடைய தொழிலாளர்கள் மனங்களில் எங்களுக்கு உரிமை இருக்கின்றது. எங்களுடைய உரிமைகள் என்ன, எங்களுடைய உரிமைகள் எவ்வாறு எங்களுக்கு பேர்காட்டப்பட்டு தரப்படுகின்றது என்ற விடயங்களை நாங்கள் கருத்துக்களாக அவர்களின் மனங்களில் பதிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இந்த போராட்டங்களில் வெற்றியடைய முடியும். இன்று பல தொழிற்சங்கங்கள் சேர்ந்து அதாவது மேதின அறைகூவலை விடுத்திருக்கிறார்கள். இந்த தொழிற்சங்க ஒற்றுமை என்பது இன்னும் எங்களுக்கு வலுவூட்டுகின்றது. ஒவ்வொரு தொழிற்சங்கங்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு தொழிற்சங்கங்களுக்கும் தனிப்பட்ட உரிமைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை ஒருவருக்கொருவர் உறுதுணையாக நின்று வென்றெடுத்து ஒருவருக்கொருவர் கொடுத்து அனைவரையும் வாழ வைத்து வாழப்பட வேண்டும். எமது தொழிலாளர்கள் மத்தியில் தொழிலாளர்கள் உரிமை சம்பந்தமாக பல சட்டத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த சட்டத்திட்டங்கள் எவ்வளவு நடைமுறையில் இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த சட்டத்திட்டங்கள் பற்றி நாங்கள் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு பல விடயங்களை கருத்துக்களை சொல்ல வேண்டும். அதை பற்றி தெளிவுபடுத்தல் செய்ய வேண்டும். எத்தனையோ தொழிலாளர்கள் தங்களுடைய கடமைகள் என்ன, தங்களுடைய உரிமைகள் என்ன என்பவற்றை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய தொழிற்சங்கங்கள் அந்த விடயங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது மட்டுமின்றி அவர்களுக்கான அந்த உரிமைகள் மீறப்படும் பொழுதும் அவர்கள் பாரபட்சமாக நடத்தப்படும் பொழுதும் அதற்காக போராட்டங்களை செய்ய வேண்டும். அதற்கான வென்றெடுப்புகளை நடத்தி கொடுக்க வேண்டும். எங்களுடைய தொழிற்சங்கவாதிகள் இருக்கின்றார்கள். பல போராட்டங்களை நடத்தி பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு பல உரிமைகளை வென்று கொடுத்ததுடன் பல அநியாயங்களை தட்டி கேட்டவர்கள். இதை நாங்கள் தொடர்ந்து நடத்தி இதே போன்ற வழியில் ஒற்றுமையாக நின்று தொழிற்சங்கங்களாக இருக்கும் போதுதான் எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் வென்றெடுக்க முடியும். எனவே நாங்கள் இன்று கூடியது போல என்றைக்கும் கூடி ஒற்றுமையாக எங்களுடைய உரிமைகளை வென்றெடுத்து தொழிலாளர்கள் நலன்களை காக்க வேண்டும். தொழிலாளர்கள் நலன்கள் காக்கப்படும் பொழுதுதான் எங்களுடைய சமூக மாற்றம் இடம்பெறும். எங்களுடைய சமூகம் ஆரோக்கியமாகவும் சுகவாழ்வுடனும் சந்தோஷத்துடனும் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுதுதான் எங்களுடைய அடுத்த சந்ததி ஆரோக்கியமான ஒரு சந்ததியாக வளர முடியும். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை இந்நிலை தந்த ஏற்பாட்டு குழுவுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் முகனேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இன்றைய மே தின கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் புரட்சியாளர்களுக்கும் எதிர்கால புரட்சியாளர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தைரியமாக கலந்து கொண்டுள்ள அனைத்து விஷயமாக என் பெண் சகோதர சகோதரிகளுக்கும் இனிமையான வெற்றிகரமான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். 2025ஆம் ஆண்டு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மே தின கருப்பொருளாக சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுபோதினி குழுவின் பரிந்துரை 3/2 சம்பள உயர்வு மற்றும் உழைப்புக்கேற்ற வெகுமதியை உறுதி செய்ய என்பதாகும் என்பது இவ்வருட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் முழக்கமாக காணப்படுகின்றது. ஆனால் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லையே என்று எண்ண தோன்றுகின்றது. இலங்கையின் மிகப்பெரிய தொழிற்சங்கத்தின் பங்குதாரர்களாக விசேடமாக ஆசிரியர் ஆளணியிலே மிகப்பெரிய ஆளணியினர் அங்கத்தவர்களாக காணப்படும்
பெண் ஆசிரியர்கள் காணப்படுவதாலா இந்த பாரபட்சம் காணப்படுகின்றது. எமது கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்கும். ஆசிரியைகள் தூக்கத்தில் இல்லை, போராட தயாராகத்தான் இருக்கின்றார்கள். அரசே, எச்சரிக்கை விடுக்கின்றோம், நேரம் குறைந்து வருகின்றது. ஆசிரியர்களின் பொறுமை வரம்பு மீற வாய்ப்பை எதிர்பார்த்த வண்ணம் காத்திருக்கின்றது. போராட்டம், வேலை நிறுத்தம், சுகையின விடுமுறை, பணி பகிஷ்கரிப்பு என கடைசி எச்சரிக்கை. அரசு கவனிக்காவிட்டால் பெரும் போராட்டம் வரும். ஆசிரியைகளின் கோபம் அரசுக்கு பேரழிவாக அமைந்துவிடும். எனவே கல்வியில் ஏற்படும் தடங்கள் அரசுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். எனவே மாணவர்களே, பெற்றோர்களே, கல்வி சமூகமே, கல்வி ஆர்வலர்களே, எமது நியாயமான கோரிக்கைகள் தொடர்பாக விழிப்படையுங்கள். ஜனநாயக ஆட்சி என்ற பெயரில் விரலில் மை வைத்தவர்களுக்கு நெற்றியில் நாமத்தை போடுவதுதான் ஜனநாயக ஆட்சியா என்று கேள்விதானே முள்ளெழுகின்றது. இன்றைய அரசியலானது மர்மங்கள் நிறைந்த பெர்முடா முக்கோணம் போன்று காணப்படுகின்றது. ஆனால் அந்த மர்மங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு எமக்கொன்றும் அது புரியாத புதிர் அல்ல. ஆசிரியர்களின் கோபம் அரசுக்கு பேரழிவு, கல்வி மறுப்பு நாட்டுக்கு அழிவு. எனவே ஆசிரியர்களின் போராட்டம் அரசிற்கான மரணமணியாக அமைந்துவிடக் கூடாது. எமக்கு பிரச்சனைக்கு, எங்கள் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் ஒரு தீர்வல்ல, ஆனால் அரசாங்கமே பிரச்சனையாக அமைந்துவிடக் கூடாது. எனவே எதிர்காலத்தில் சுபிட்சமான, சௌபாக்கியமான, நிறைவான ஒரு நல்லாட்சி உறுதி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. மேதினம் வாழ்க, தொழிலாளர் ஒற்றுமை வாழ்க, உரிமைக்காக போராடுவோம், வென்று வெற்றி பெறுவோம். நன்றி. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் முகனேஸ்வரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சார் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இன்று மே தினத்துக்காக மேடையில் வந்திருக்கிற தலைவர்கள் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். எங்களுக்கு தெரியும், இன்று நாங்கள் இந்த மே தினத்தை யாழ்ப்பாணத்தில் நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்த காரணங்கள் பல இருக்கு. முக்கியமான காரணம் தான், விசேஷமாக உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்பு பதவிக்கு வரக்குள்ளையும் விசேஷமாக மக்கள், விசேஷமாக வடகிழக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த ஆதரவோட எல்லோரும் கேட்ட ஒரு கேள்விதான், தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும். விசேஷமாக உங்களுக்கு தெரியும், போர் முடிஞ்சிச்சு. போர் முடிஞ்ச பின்பு 2009ஆம் ஆண்டு போர் முடிஞ்ச பின்பு இதுவரைக்கும் மக்கள் முகம் கொடுக்கும் போரின் பின்னால் பிரச்சனைக்கும், போர் நேரம் நடந்த அநீதிகளுக்கும் மக்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும் இருக்கிறது. அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், காணாமல் போனவர் சம்பந்தமாக, அதோட விசேஷமாக சிறை கைதிகள் சம்பந்தமாக, மக்களின் காணி பிரச்சனை சம்பந்தமாக பல பிரச்சனைகள் இருக்குது. ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக பல பிரச்சனைகள் மக்கள் முன் வச்சாங்க. அதோடு விசேஷமாக அவங்க முன் வச்ச ஒரு பிரச்சனை தான் அரசியல் தீர்வு, தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு. அது அரசு வாக்கெடுத்த வேண்டிய என்ன சொன்ன காரணம் என்னது? அவங்க சொன்ன ஒரே காரணம் தான், இங்கே இருக்கிறது ஒரே ஒன்று தான், பொருளாதார ரீதியான பிரச்சனை மட்டும்தான் இருக்குது, வேறொரு பிரச்சனையும் இல்லைன்னு. நாங்கள் அது கண்ணம் கேள்வின்னு சின்ன கூட ஒரு சொன்னதாக இதுதான். அப்போ அவங்க இதை விசேஷமாக பொருளாதார பிரச்சனையாக தான் அதை பார்த்தது. அதனால ஏனைய பிரச்சனை சம்பந்தமாக பேசுனாங்களே தவிர இதுவரைக்கும் அது சம்பந்தமாக ஒரு விடயம் இல்லை. ஆனாலும் எங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் தான் விசேஷமாக ஜோதிலிங்கம் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் தான் இந்த போருக்கான ஆதரவு கொடுத்தது. வடகிழக்கு பிரிக்கிறதுக்காக கோர்ட்ஸுக்கு போனது அவங்க, விசேஷமாக அந்த சுனாமி நேரம் போர்டுக்கு எதிராக செயல்பட்டது, போருக்கு ஆதரவு அளித்தது. மக்கள் நினைச்சாங்க இவங்க வந்த பின் இந்த பிரச்சனை, இந்த ஒரு மாற்றம் ஏற்படுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு வழங்குவாங்க. ஆனால் இதுவரைக்கும் வழங்கி இல்லை. அதனால தான் அதை வலியுறுத்துறது, மக்கள் பிரச்சனை வலியுறுத்துறதுக்காக தான் இலங்கை ஆசிரியர் சங்கம் யாழ்ப்பாணத்தில் இந்த மே தினத்தை நாங்கள் நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் ஏனைய அமைப்புகளை மறைச்சிருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அரசுக்கு வலியுறுத்தி கூறுறதுக்கு தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் இந்த பிரச்சனை தீர்க்க சொல்லி. විශේෂයෙන්ම අපි යාපනයේ මේ මැයි දිනය පවත්වන්න තීරණය කිරීම පිළිබඳව අපි කතා කරන්න ඕනේ. අපි දන්නවා
අපි විශේෂයෙන්ම යාපනයේ පෞගිය කාලේ උතුරු නැගෙනහිර විශාල යුද්ධයක් තිබ්බා. මේ යුද්ධය අවසන් වුණාට පස්සේ දෙමළ ජනතාව යුද්ධයෙන් පස්සේ විශේෂයෙන්ම ඔවුන්ට මුහුණ දෙන ගැටලු වලට ඔවුන් විසඳුම් බලාපොරොත්තු වෙනවා. විශේෂයෙන්ම අතුරුදහන් වූවන් සම්බන්ධයෙන් තමන්ට තියෙන ගැටලු වලට විසඳුමක් බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම දේශපාලන සිරකරුවන්ට ඉන්න අය සම්බන්ධයෙන් විසඳුමක් අවශ්‍යයි කියලා බලාපොරොත්තු වුණා. ඒ වගේම ඔවුන්ගේ අත්පත් කරගත් ඉඩම් ලබා දෙන්න කියලා බල කිරීමක් හා ඉල්ලීමක් තිබුණා. ඒ වගේම ඔවුන් දේශපාලන විසඳුමක් මේ ප්‍රශ්න වලට දේශපාලන විසඳුමක් අවශ්‍ය වෙලා තිබුණා. හැබැයි මේ සියලු ප්‍රශ්න ජනතාව ඡන්ද දුන්නේ ඒ සඳහා තමයි. නමුත් ආණ්ඩුව බලයට ආවට පස්සේ මොකද්ද කිව්වේ? උතුරේ තියෙන්නේ ආර්ථික ප්‍රශ්නයක් වෙන කිසි ප්‍රශ්නයක් නැහැ කියලා. කිල්වින් සිල්වත් කිව්වේ ඒක තමයි. එතකොට දැන් මිනිස්සු බලාපොරොත්තු වෙන තමන්ගේ ප්‍රශ්න වලට විසඳුම් ලබා දෙන්නේ නැත්නම් මොකද වෙන්නේ? ඒ නිසා මේ ප්‍රශ්න වලට විසඳුම් ලබා දෙන්න කියන එක බල කිරීම සඳහා තමයි අපි උසුරට ඇවිල්ලා උතුරේ දෙන සංවිධානات එක්ක එකතු වෙලා මේ බල කිරීම ආණ්ඩුවට කරන්නේ. මොකද ලංකා ගුරු සංගමය අපි දන්නවා විශේෂයෙන්ම අපි සුළු ජාතීන්ගේ ප්‍රශ්න සම්බන්ධ පෙනීත වෘත්තීය සමිතිය. අපි කිසිම දේශපාලන පක්ෂයකට සම්බන්ධ වෘත්තීය සමිතියක් නෙවෙයි. අපි පැහැදිලිවම ගුරු වැඩ කරන පන්තියේ අයිතිවාසිකම් වගේම ජනතාවගේ අයිතිවාසිකම් ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිවාසිකම් වෙනුවෙන් පෙනී සිටින සංවිධානයක්. ඒකට අපිට වගකීමක් තියෙනවා ආණ්ඩුවට බල කරලා කියන්නේ මේ ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න කියලා. ඒක නිසා තමයි අපි අද යාපනයේ වීදි පුරා අපි කිව්වේ මෙතනට ඇවිල්ලා කියන්නේ ஆண்டுவை வளர்க்கறல කියන්නේ මේ ගැටලුවට විසඳුමක් ලබා දෙන්න කියලා. இலங்கை ஆசிரியர் சங்கம் ஒரு அரசியல் கட்சிக்கு சார்ந்த தொழிற்சங்கம் இல்லை. நாங்கள் அரசியல் நிலைப்பாடுகள் எங்களுக்கு இருக்கு. ஜனநாயக ரீதியா ஜனநாயக உரிமைகள் சம்பந்தமாக விசேஷமாக தமிழ் மக்களின் உரிமை சிறுபான்மை மக்களின் உரிமை சம்பந்தமாக இலங்கை ஆசிரியர் சங்கம் 1978ஆம் ஆண்டிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம், தமிழ் மக்கள் சுயநிர்ணயம் ஏற்றுக்கொள்வேன் என்கிறது. அதனால் நாங்கள் அன்றிருந்து இன்று வரை தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை, சிறுபான்மை மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை சம்பந்தமாக பேசுவோம். அதனால தான் நாங்கள் இன்று இந்த மே தினத்தில் இதை வலியுறுத்துவதற்காக நாங்கள் செயல்படுறோம். ඉවගේම අපි දන්නවා අද අපි පැහැදිලිව මේ දිනේ සඳහා අපි තේමා පාඩනකට ගත ප්‍රධාන ප්‍රශ්නයක් තමයි අපේ වැටුප් විෂමතා ප්‍රශ්නය උතුරෙන් ආරම්භ කරමු කියන කාරණා. අපි විශේෂයෙන්ම අපි දන්නවා ගුරුසා විදුහල්පතිවරු අපි 1997 ඉඳන් අපේ වැටුප් විෂමතාවය තියෙනවා. මේ වැටුප් විෂමතාවය ඉවත් කර ගැනීම වෙනුවෙන් අපි අසර ගණනාවක් සටන් කළා. ඒ සටන් කිරීම අපි කරේ අපි තනියම නෙවෙයි. සියලු වෘත්තීය සමිති අපි ඒකාබද්ධව තමයි අරගලය කළේ. එතකොට දැන් මේ වෘත්තීය සමිති ඒකාබද්ධව අපි කරපු අරගලය තුල අපිට පුළුවන් වුණා පැවති ආණ්ඩු ලවාම අපේ ප්‍රශ්න විසඳුම් ලබා ගන්න. එතකොට අපි ඒක නිසා තමයි ආණ්ඩුව පැහැදිලිවම ගුරුසා විද්‍යාපතිගේ වැටුප් විෂමතාව ඉවත් කිරීම වෙනුවෙන් සුබෝධනී අධ්‍යාපන මාසයේ අතිරේක ලේකම්වරයෙකු වන සුබෝධනී ප්‍රධානත්වයෙන් කමිටුවක් පත් කළේ. ඒ කමිටු නිර්දේශය තමයි අපිට 2022 1 ඉඳන් අපිට ගෙන් 3න් එකක් හම්බුනේ. එතකොට දැන් ඉතිරි 3න් දෙක ලබා ගැනීම වෙනුවෙන් අපි 2024 අවුරුද්දේ බරපතල අරගල ගණනාවක් කළා. අපි මුලින්ම ඔබ දන්නවා 2023 අවුරුද්දේ විශේෂයෙන්ම මේ සුසිල් ප්‍රේමජයන්ත අධ්‍යාපන අමාත්‍යවරයා ඉන්නකොට අපි පැහැදිලිවම අධ්‍යාපන අමාත්‍යාංශය ඉස්සරහා දැවන්ත අරගලයක් කරා අයවැය මේක වෙන් කරන්න කියලා. එතකොට ඔවුන්ගේ ඉතිරි මුදල වෙන් කිරීමෙන් රුපියල් බිලියන 46ක් වෙන් කරන්න කියලා යෝජනා කළා. නමුත් කිසි දෙයක් කරේ නැහැ. එතකොට අපි 2024 පෙබරවාරි 20 මානුවර සිට දැවන්ත උද්ඝෝෂණ ගණනාවක් කළා. ඒ වගේම ගිය අවුරුද්දේ ජූනි මාසේ 26 වෙනිදා ජනාධිපති ලේකම් කාර්යාලය ඉස්සරහා දැවන්තම අරගලයක් අපි කරා. අපි කිව්වේ අපේ වැටුප් විෂමතාවය 3න් 2 දෙන්න කියලා. එතකොට දැන් මේ රජයේ බලයටපත් වුණාට පස්සේ දැන් මොකද කියන්නේ? 3න් 2 ගැන කතා කරනවද? කියලා මේක 3න් 2 දෙන්න නම් මේක මෙවම දෙන්න බෑ. අපි කමිටුවක්පත් කරන්න ඕනේ. ඒ කමිටුව හරහා ඒක ලබා දෙන්න ඕනේ කියලා. කවුද මේ කියන්නේ? මේ 3න් 2 ලබා ගැනීම වෙනුවෙන් අපිත් එක්ක එකට අරගල කරපු අපිත් එක්ක එකට හිටපු ලංකා ගුරු සේවා සංගමයේ ඇතුළු ජනතා විමුක්තියේ සහෝදරවරු. ඉතින් මේක ඒගොල්ලන්ට අපිට මතක් කරන්න ඕනේ අපිට මේ වෙලාවේ. මොකද මේ එකට අපි අරගල කරලා දැන් කියනවා වෙන කතාවක්. ඒක නිසා අපි පැහැදිලිවම කියනවා
අද මැහිදිනේ අපි යාපනයේදී ආණ්ඩුවට කියන්නේ එක දෙයයි වහාම ගුරුසා විද්‍යාපති වැටුප් විසමතා ප්‍රශ්න විසඳන්න ඕනේ කියන එක. නමුත් ඔවුන් කතා කරන්නේ මොකද්ද? අපි පඩියක් දීලා තියෙනවා. මොකද්ද මේ පඩිය? අපි පඩි වැඩි කරා. මේ පඩි වැඩි වීම කරලා තියෙන්නේ 2027 වෙනකම් පැක් කරලා තියෙන්නේ. මේ 2024 කාර්ය පඩි වැඩි වෙන්නේ නැහැ. එතකොට දැන් මේ අපි ඉල්ලුවේ අනිත් එක මොකක්ද? රුපියල් 20000කින් රාජ්‍ය සේවය වැටුප් වැඩි කරන්න කියලා. අපි ඒක නිසා තමයි ඔබට මතක ඇති ගිය අවුරුද්දේ ජූනි මාසේ 8 වෙනිදා 9 වෙනිදා රාජ්‍ය සේවකින් වැඩවර්ජනයේදී දිනක වැඩවර්ජනය කළේ. එතකොට මේ වැඩවර්ජනය කරපු ඒ මේ වෘත්ති සමිති නායකයෝ ඔක්කොමල්ලා කොහෙද? ඇමතිවරු, മന്ത്രിවරු මේ ඔක්කොම. ඒක මතකත් නැහැ. එතකොට දැන් මේ වැටුප් වැඩිවීම තුල 20000 හම්බුනේ නැහැ. යම් වැඩිවීමක් වුණා වගේම ගුරුසා විද්‍යාල්පතිගේ වැටුප් විෂමතාවයක් වැඩි වුණා. එතකොට අපේ වැටුප් විෂමතාවය තවත් පළල් වෙලා තියෙනවා. එතකොට අපි මේ ඉන්න තත්ත්වෙන් අපි ඉස්සරහට යන්නයි අපි අරගල කරන්නේ. ගුණාත්මක ගුරු සේවයක් දිනා ගැනීමෙන් අපි අරගලයේ තියෙන්නේ. ගුණාත්මක විද්‍යාල්ප සේවයක් වෙනින් අරගලයේ තියෙන්නේ. ඉතින් මේක අපි අදිස්ථානශීලීව අපි ගෙනියන්න ඕනේ. අපි දීර්ඝ වෙහසක් අරගෙන ඉතා අමාරුවෙන් මේ ආවේ ඇවිල්ලා කියන්නේ ආණ්ඩුවට බල කරලා මේක වාම ඉස්නන්න ඕනේ කියන කාරණා. விசேஷமாக எங்களுக்கு நாங்கள் ஆசிரியர் அதிபருங்கிற வகையில் எங்களோட ஒரு சம்பள போராட்டம் இருந்துச்சு, நீண்ட சம்பள போராட்டம். எங்களோட சம்பள முரண்பாடு 1997ஆம் ஆண்டிலிருந்து இருக்கிறது ஒன்று. அந்த 97ஆம் ஆண்டில் இருக்க சம்பள முரண்பாடை தீர்க்கிறதுக்காக நாங்கள் பல போராட்டங்கள் செஞ்சோம். அந்த போராட்டங்களில் கடைசியாக நாங்கள் முடிவு என்னது, நாங்கள் எடுத்தது முடிவு என்னது, எப்படி சார் இதை வென்றெடுப்போங்கிறது. அதில் அரசாங்கம் சுபோதனைங்கிற மேலதிக செயலாளர் தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழு மூலம் எங்களோட சம்பள அதிகரிப்பை கொடுக்கறது தீர்மானித்தாங்க. அதில் எங்களுக்கு கிடைச்சது 1/3 மட்டும்தான் 2022 1/1 அடுத்த கட்டம் வழங்க சொல்லி நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கண்டில் ஆரம்பித்த போராட்டம் நாங்கள் முன் வந்து ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் முன்னால் நாங்கள் பாரியோர் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். 10,000க்கு மேல் ஆசைகளை கொண்டு போய் அப்போ அந்த போராட்டம் ஒரு பக்கத்தில் நாங்கள் செஞ்சோம். இப்போ அந்த போராட்டம் செஞ்ச செயல்பாட்டுக்கு தலைவர்கள் இன்று என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த சுபோதனை தலைமை குழு கொடுத்த அறிக்கையில் கொடுத்த சம்பள அதிகரிப்பை வழங்க இயலாதான். இங்கே தற்போது இருக்கிற ஆசிரியர் சேவை வழியா இருக்காது குவாலிட்டியாக. இப்போ நாங்கள் கேட்குறோம் அவங்கள்ட்ட, இப்போ எங்களோட ஒன்றா போராடினவங்க இப்போ எப்படி அதை சொல்கிறது? எங்களோட ஒன்றா கோரிக்கை வச்சவங்க தான் இது. இந்த ஜெயசிங்க உட்பட தொழிற்சங்க தலைவர்கள் எங்களோட ஒன்றா சேர்ந்து ஆசிரியர் அதிபர்கள் சம்பள முரண்பாட்டுக்காக போராடி சுபோதினி அறிக்கையை அமுல்படுத்த சொன்னவங்க மறுபக்கத்துக்கு தான் பேசுகிறாங்க. இது எவ்வளவு கேலியான வேலை ஒரு பக்கத்தில். அடுத்தது இப்போ எல்லோரும் சொல்ல சம்பளம் அதிகரிச்சிருக்குது. 2024ஆம் ஆண்டு எல்லா அரசு ஊழியர்களும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து போராடுறது என்ன தெரியும், 20,000 சம்பளத்தை அதிகரிக்க சொல்லி. அப்போ 20,000 சம்பளத்தும் அதிகரிச்சிருக்க யாருக்கும் நாங்கள் இந்த அதனால உங்களுக்கு ஜூலை மாதம் 8, 9 2 நாள் வேலை நிறுத்தம் நடந்துச்சு. என்ன செஞ்சுருக்காங்க, அதை பற்றி என்ன செஞ்சுருக்காங்க? ஒன்றுமே இல்லை. அந்த போராட்டத்தில் தலைமையில் இருந்தவங்க இப்போ பாராளுமன்றத்தில் அமைச்சர்கள், மந்திரிமார்கள், இப்போ அதை பற்றி பேச்சுமே இல்லை. அதனால தான் நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம், யாழ்ப்பாணத்துக்கு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிப்போம் எங்களோட போராட்டங்கள். நாங்கள் அரசுக்கு சொல்கிறோம், இந்த ஏமாற்று செயல்பாடுகள் நிறுத்த வேண்டும், எங்களோட சம்பள அதிகரிப்புக்கான செயல்பட வேண்டும், அடுத்த கட்ட அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு சம்பந்தமான செயல்பாடுக்கு போக வேண்டும். அதுக்காக செயல்பட நாங்கள் தயாராக இருக்கோம். அதோடு எங்களுக்கு தெரியும் தற்போது கல்வி சம்பந்தமான நிலைப்பாடு என்னது. இப்போ கல்வி மாற்றங்கள் அவசியம். நாங்கள் காண்றோம், அரணி கல்வி அமைச்சர் பிரதம அமைச்சர் யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் சொன்ன காரணம் என்னது, கல்வி முறைமையை நாங்கள் மாற்றுவோம். இப்போ எக்ஸாம் சிஸ்டத்தை நாங்கள் மாற்றுவோம். கல்வி தற்போதைய கல்வி மாணவர்களுக்கு முறையான கல்வி இல்லை. அடுத்து 1ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் அடுத்த வருஷத்துல புதிய கல்வி சீர்திருத்தம் கொண்டு வருவோம் இப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கான என்ன செயல்பாடு செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு செயல்பாடும் இல்லை, எல்லாம் பேச்சு மட்டும்தான். அப்படி அடுத்த வருஷத்துல கல்வி முறைமை மாற்றுதா இருந்தால் என்ன செயல்பாடு இருக்குது? ஒரு செயல்பாடும் இல்லை.
பேச்சு மட்டும்தான் இருக்குது. ஆனாலும் ஒரு செயல்பாடுக்கு தயாராக இருக்கிறாங்க. என்னது? கல்வியில் செலவை குறைக்கிறதுக்கு. தற்போது இலங்கையில் பாடசாலைகள் 10,126 இருக்குது. இந்த பாடசாலைகளில் மாணவர் 100 பேருக்கு குறைஞ்ச பாடசாலைகள் 3000 இருக்கு. 50 பேருக்கு குறைஞ்ச மாணவர்கள் பாடசாலைகள் 1576 இருக்குது. இப்போ இவங்க ஆரம்பிச்சிருக்க செயல்பாடு என்ன? இந்த பாடசாலைகளை மூடுறதுக்கான செயல்பாடு. இப்போ இந்த பாடசாலை உங்களுக்கு தெரியும், பல இடங்களில் பாடசாலைக்கு தேவைகளுக்காக இப்போ இந்த பிரச்சனை வரக்குள்ளே மூதூர் கல்வி வலயத்தில் கூட சொன்னதுக்காக அந்த சின்ன பாடசாலை இருக்கு. அந்த பிரதேசங்களுக்கு அவசியமான பாடசாலைகள் இந்த வரவு செலவு திட்டம் நேரம் அன்றகுமார் திசாநாயகன் வரவு செலவு திட்டத்தை உரை சொன்ன ஒரு காரணம் தான், பாடசாலை எல்லாத்தையும் நாங்கள் மீளாய்வு செய்வோம். அதுக்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கு. அது என்ன செயல்பாடு? அது வந்து யாரோடையும் பேசியிருக்கிறாங்களா? யாரோடையும் பேசல. அப்போ கல்வி சீர்திருத்தம் ஒரு பக்கத்தில் இருக்குது. செய்ய போறது என்ன? பாடசாலை மூடுறதுக்காக தயாராகிறோம். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த செயல்பாடு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதோடு உங்களுக்கு தெரியும், இலங்கையில் கல்வியில் வந்து எங்களுக்கு சிலபஸை வந்து 8 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றணும். இப்போ 8 வருஷத்துக்கு மாற்றக்குள்ள 2023ஆம் ஆண்டு தான் சிலபஸை மாற்ற வேண்டும். இப்போ சிலபஸ் மாறாமல் 2 வருஷம் கல்வி நடக்குது. 43 லட்சம் மாணவர்களுக்கு பழைய சிலபஸ் தான் 2 வருஷமாக நடக்குது. இப்போ இதை மாற்றணும். இதுக்கான செயல்படணும். என்ன செயல்பட்டு இருக்கிறாங்க? ஒன்றும் இல்லை. வார்த்தைகள் மட்டும்தான் சொல்கிறாங்க. இப்போ இதை இப்படி கொண்டு போகிறது. இப்போ 6ஆம் ஆண்டு அடுத்த வருஷம் கல்வி சீர்திருத்தம் பண்ணால் 2033 தான் அந்த புதிய கல்வி திட்டத்தில் A-level எக்ஸாம் வரும். அப்போ உலகத்தில் எவ்வளவு மாற்றங்கள் வரும். இது எப்படி நாங்கள் நம்புறது? அதனால நாங்கள் சொல்கிறோம், இது சும்மா பேச்சுக்கு மட்டுமே இல்லை, நடைமுறையில் வேலை செயல்பாடு. அதனால் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், இந்த கல்வி சம்பந்தமாக அரசு பேசுறதை நிப்பாட்டி செயல்பாடுகளுக்கு போக வேண்டும். அதுக்காக வலியுறுத்தி அழுத்தம் ஒன்று கொடுக்கிறது தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது வந்து பொறுப்பு, இந்த பொறுப்பு இருக்குது ஆசிரியர் அதிபர்களுக்கும் பெற்றோர்களுக்கும். அது அவசியம். அதனால் அந்த செயல்பாடுக்கும் நாங்கள் போக வேண்டும் என்று நாங்கள் උරුදියාග சொல்கிறோம். අපි දන්නවා විශේෂයෙන්ම අපි දන්න කාරණාවක් තමයි අද වෙනකොට අධ්‍යාපනය සම්බන්ධයෙන් අග්‍රාමාත්‍යවරිය කියමින් යන ප්‍රකාශ, අධ්‍යාපන ඇමතිවරයා කියන ප්‍රකාශ තමයි අපි විභාග ක්‍රමය වෙනස් කරනවා. ඒ වගේම අපි මේ අධ්‍යාපන ක්‍රමය දරුවන්ට ගැලපෙන්නේ නැහැ. දරුවන්ට ගැලපෙන අධ්‍යාපන ක්‍රමයක් අපි හදනවා. ඒ වගේම අපි බලාපොරොත්තු වෙනවා එක වසරේ 6 වසරේ ප්‍රතිසංස්කරණ ලබන වසරේ සිට ක්‍රියාත්මක කරන්න. දැන් මේ ඔක්කොම කතා කරාට මේව සම්බන්ධන ක්‍රියාමාර්ග මොනවද? දැන් විභාග ක්‍රමය අවශ්‍ය කරන්නේ මොකක්ද අරන් තියෙන ක්‍රියාමාර්ග? මොකක්ද ගේන්නනේ වැඩපිළිවෙල? දැන් ලබන අවුරුද්දේ එක වසරේ 6 වසරේ අලුත් අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ ගේනවා නම් කොහොමද ක්‍රියාත්මක කරන්නේ? දැන් දැනටමත් මාස කීයක් ගෙවිලාද? ඒ සම්බන්ධයෙන් ගත ක්‍රියාමාර්ග මොනවද? දැන් මේ කියන විදිහට ලබන අවුරුද්දේ ප්‍රතිසංස්කරණ වලින් 6 වසරේ අධ්‍යාපනයේ ලබන අවුරුද්දේ එනවා නම් A-level විභාගය කියන්නේ 2033. එතකොට 2033 ලෝකේ අධ්‍යාපනය කොච්චර වෙනස් වෙනවද? මොකද්ද වැඩපිළිවෙල? දැන් මේකක්වත් කතා නැහැ. නමුත් අපි දන්නවා අද වෙනකොට සාමාන්‍යයෙන් රටක විෂය මාලාව අවුරුදු 8න් 8ට වෙනස් වෙන්න ඕනේ. 2023 වෙනස් වෙන්න ඕනේ විෂය මාලාව අවුරුදු 2ක් තිස්සේ වෙනස් වෙලා නැහැ. එතකොට දැන් මේ විෂය මාලාව පැරණි එකක්. එතකොට දැන් අවුරුදු 2ක් තිස්සේ 43 ලක්ෂයක් ලංකාවේ දරුවෝ අධ්‍යාපනය ලබන්නේ ගැළපෙන විෂය මාලාවක් නෙවෙයි. තවමත් වැඩපිළිවෙලක් නැහැ. අපි මේක පෙන්නලා දීලා තියෙනවා. දැන් මේ විෂය දැන් ගොඩාක් ගුරුවරු විදුහල්පතිවරු හිතන්නේ මේ විෂය මාලාව වෙනස් කිරීම මේවට බලපෑම් කිරීම අපේ කාර්යයක් නෙවෙයි. අපිට ගෙනලා දුන්නේ අපි කරන එක කියලා. එහෙම නෙවෙයි. ඒක ප්‍රශ්න කරන්න. අපි මෙතනදී කරන්නේ ප්‍රශ්න කෙනෙක්. අපි කියන්නේ මේ කතාව නෙවෙයි. ක්‍රියාවටයි එන්න ඕනේ. මේ ක්‍රියාව සඳහා බලපෑම් කිරීම අපි කරන්න ඕනේ. මොකද මේවා දැන් අපි අපේ ඉල්ලීම් තමයි වුන් කතා කරන්නේ. නමුත් වුන් කතා කරාට ක්‍රියාත්මක වෙන්නේ නැත්නම් ඒක බරපතල ප්‍රශ්නයක්. අපි දැන් පෞද්ගලික දවසේ අධ්‍යාපන ඇමතිවරිය පිළියන්දලදී කතා කරන ඔබ මාධ්‍ය දකින්න ඇති අවුරුද්දකට 1500ක් ගුරුවරු විශ්‍රාම යනවා.
විශ්‍රාම ගියාට අපි බඳව ගන්නේ 3000යි. දැන් ගුරුවරයෙක්ට හේතුව කියලා. අපිට කියලා හරියනවා. ඒක අපි කියන එක නෙවෙයි. මොකද්ද විසඳුම? අද ගත්තොත් පාසල් වල ප්‍රධාන ප්‍රශ්නයක් තමයි ගුරුවරුන්ගේ. අද 30000කට වැඩි ගුරුවරුන්ගේ. ඒතකොට අද ප්‍රධාන පාසල් අපි ගත්තොත් කොළඹ ප්‍රධාන පාසල් වගේම යාපනයේ හැමතැනම බරපතල ගුරුවරුන්ගේක් තියෙනවා. දැන් මේ ගුරුවරුන්ගේ නිසා වෙන්න ප්‍රශ්න මොකක්ද? ගුරුවරුන්ට ස්ථාන මාරු වෙන්න විදියක් නැහැ. අනුප්‍රාප්තිකයෝ නැහැ. එතකොට දැන් මේ අනිත් දරුවන්ට ගුරුවරයෙක් නැහැ. ඉතින් දැන් මේ ආණ්ඩුව දැන්ට තීරණය කරලා තින්නේ මොකක්ද? දැනට තීරණය කරලා තියෙන්නේ 30000කට රජයේ රැකියාව දෙන්න. ගුරුවරුන්ගේම 30000ක් තියෙනවා. ඒක කොහොමද වන්දෝගන්නේ? මේක බරපතල ප්‍රශ්නයක්. ඒක නිසා අපි කියනවා මේ ගැටලුවට විසඳුම් ලබා දෙන්න. දැන් අපි ගත්තොත් අද දැන් පාසල් ගත්තම අද පාසල් ප්‍රතිවගත කරන එක කතා කරනවා. දැන් විශේෂයෙන්ම ලංකාවේ පාසල් 10126ක් තියෙනවා. ළමයි 100ට අඩු පාසල් 3000ක් තියෙනවා. ළමයි 50ට අඩු පාසල් 1576ක් තියෙනවා. දැන් ආණ්ඩුව පාසල් ප්‍රතිවගත කරන්න තමයි කතා කරන්නේ. මොකක්ද බලාපොරොත්තු? නවාන්න. අපි දැක්ක 6 වැයෙන් වෙන් කරනවා පාසල් ප්‍රතිවගත කරන්න කියලා රුපියල් මිලියන 500ක්. මොකක් සඳහාද කරන්නේ? මොකද කරන ප්‍රතිසංස්කරණ? ඒක කතාවක්වත් නෑ. ඉතින් තමන්ට ඕන තමන්ට 189ක් බලය තියෙනවා කියලා අපිට 159ක් ඉන්නවා කියලා ඕන දේ කරන්න බෑ. ඒක කරන්නට දෙන්නත් බෑ. ඒකෝර අපි කියන්නේ මේ පාසල් අධ්‍යාපනය සම්බන්ධයෙන් මේකට ආණ්ඩුව කල්පනා කරන්න ඕනේ ප්‍රායෝගිකව මේවට විසඳුම් ලබා දෙන්න. මේ විශේෂමාලාව සම්බන්ධයෙන් අධ්‍යාපන සංස්කරණ සම්බන්ධයෙන් පාසල් ප්‍රතිවගත කරන සම්බන්ධයෙන් දැන් අපි දන්නවා දැන් ලෑස්ති වෙන්නේ අර ළඟම මේ ගුරුවරුන්ගෙන පිළියමක් යටද මේ පාසල් දාන්න සූදානම්. ඒක නිසා අපි පැහැදිලිවම මේ සම්බන්ධයෙන් බරපතල අවධාරණයක ඉන්න ඕනේ. எங்களுக்கு கடந்த நாள் கல்வி அமைச்சர் சொன்ன ஒரு காரணம் தான் ஒரு வருஷத்துக்கு 7500 பேர் ஓய்வு பெற்று போகிறாங்க. அப்போ அதனால் வர்றது வந்து 3000 பேர் தான் டீச்சர்ஸ் வர்றாங்க ஆசிரியர். அதனால் அந்த ஆசிரியர் பற்றாக்குறை வளர்ந்துக்கிட்டு போகுது. அது எங்களுக்கு சொல்லி சரி வருமா? நாங்கள் சொல்கிறதும் அதுதான். எங்களுக்கு வேணும் அதுக்கு பதில். அது பதில் கொடுக்காம இருந்தால் என்ன நடக்கும்? ஆசிரியர் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை. ஆசிரியர் பற்றாக்குறையால் நடக்க போகிறது என்னது? ஒரு பக்கத்தால் கஷ்ட பிரதேசங்களில் சேவை செய்கிற ஆசிரியர்களுக்கு மாறி வரையலாம். ஏன்? பதிலீடுகள் இல்லை. அடுத்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கு. இதனால் இப்போ அரசு இந்த வருஷம் வரவு செலவு திட்டத்தில் தீர்மானிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர்? 30,000 அரச ஊழியர்கள் எடுக்கிறது. ஆனாலும் ஆசிரியர் பற்றாக்குறை மட்டும் 30,000 இருக்கு. எப்படி எடுக்க போறாங்க? இதுக்கு என்ன பாதி? அதான் நாங்கள் வலியுறுத்துறோம். நாங்கள் அரசுக்கு இந்த செயல்பாடுகளை செய்யறதுக்காக அதான் நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் அரசுக்கு வந்து எங்களுக்கு வந்து 159 பேர் இருக்கிறாங்க. அதனால நாங்கள் தேவையான எல்லாம் செய்வோம். அப்படி செய்ய எங்களுக்கு விடையிலாது. அதனால் நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அழுத்தத்தை கொடுக்கணும். விசேஷமாக ஆசிரியர் அதிபர்கள் நினைக்கிறது எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது, எங்களுக்கு கொண்டு வந்து நாங்கள் கற்பித்தல் செய்கிறது மட்டும்தான் எங்களோட செயல்பாடு. அப்படி இல்லை. நாங்கள் இதை கேள்வியும் கேட்கணும். அதுக்கான செயல்பாடு வேணும். ஆசிரியர் அதிபர்கள் வகையில் நாங்கள் அந்த செயல்பாடுகளுக்கு நாங்கள் முன்னுக்கு வர வேண்டும். அதுக்கான அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இது ஒன்றும் செய்ய இயலாது. அதோட எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் ஆசை இடமாற்றம். இந்த இடமாற்றத்துக்கு ஒரு பதில் வேணும். எங்களுக்கு தெரியும் விசேஷமாக முல்லைத்தீவு, துணுக்காய், மடு, கிளிநொச்சி இப்படியான பிரதேசங்களில் பல ஆசிரியர்கள் முதல் நியமனங்கள் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு 7 வருஷம் 8 வருஷம் பூர்த்தியாக இருக்குது. சிலவங்க 10 வருஷம். அவங்களுக்கு இடமாறி வரையலாமல் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னது? அதோட எங்களுக்கு இந்த பிரதேசங்களில் விஞ்ஞானம்கான கல்விக்கான ஆசிரியர் பற்றாக்குறை. துணுக்காய் வலையை திட்டத்தை கொண்டா அதுக்கான பாடசாலைகள் கூட சரியா இல்லை. அதுக்கான செயல்பாடுகள் என்னது? நாங்கள் அதுதான் வலியுறுத்தி சொல்கிறோம். யாழ்ப்பாணத்திலிருந்து மேதினத்திலிருந்து வலியுறுத்தி சொல்கிறோம் அரசுக்கு இந்த ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு அவசியம். வந்து தமிழ் நாங்கள் எங்களுக்கு தெரியும் அந்த 6ஆம் தேதி நடக்கும் தேர்தல் சம்பந்தமாக அரசு
முக்கிய அவதானத்தை கொடுத்துருக்கிறது வந்து வடகிழக்கு. அப்போ அப்படி அவதானம் கொடுக்குற அரசுக்கு நாங்கள் சொல்கிறோம், தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைக்கும் கல்வித்துறை முகம் கொடுக்கும் பிரச்சனைக்கும் உண்மையான தீர்வுகள் அவசியம். அதுக்கான செயல்பட வேணும். அப்படி இல்லாமல் மேலோட்டமாக பேசி ஒன்றும் தடை வராதுங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். அதோடு நாங்கள் எதிர்பார்க்கிறோம், விசேஷமாக எதிர்காலத்தில் இதுக்காக எல்லா தரப்புகளையும் ஒன்றாக சேர்த்து செயல்படுறதுக்கு எங்களுக்கு தெரியும். இது மட்டுமில்லை, பொதுவாக மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள், தொழிலாளர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள், கல்வித்துறையில் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து நாங்கள் ஒன்றாக இருந்து ஒன்றாக போராட வேண்டும். அதுக்காக நாங்கள் செயல்பட வேண்டும். இதுக்கு நாங்கள் அரசியல் கட்சி வேணான்னு நாங்கள் ஒன்றும் சொல்கிறது இல்லை. அரசியல் கட்சிகள் செயல்பாடுகள் இருக்குது, அவங்க செய்யட்டும். பொதுமக்கள்ங்கிற வகையில் சிவில் அமைப்புகள்ங்கிற வகையில் எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது இதுக்காக செயல்படுறதுக்கு. அதனால் நாங்கள் இந்த மே தினம் மாதிரி நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் எங்களோட ஒத்துமையை காட்டுவோம், ஒன்றா சேர்ந்து வலியுறுத்தி போவோம். இந்த 2025ஆம் ஆண்டு மே தினம் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் எடுப்போம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ப்போம். ஒன்றா சேர்த்து தொழிற்சங்கங்கள், சிவில் அமைப்புகள், மக்கள் அமைப்புகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த அரசுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் வலியுறுத்தும் போராட்டத்தை ஆரம்பிக்கும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் நன்றி. වගේම අපි කියන්න ඕනේ දැන් විශේෂයෙන්ම අපි දන්නවා දැන් අපි සියලු දෙනාගේ වගකීමක් තියෙනවා මේ සම්බන්ධයෙන් මැදිහත් වීම. අපි දේශපාලන පක්ෂයකට සම්බන්ධ වෘත්තීය සමිතියක් නොවුනට අපිට වගකීමක් තියෙනවා මේ ප්‍රශ්න සම්බන්ධයෙන් විසඳුම් ලබා දීමට බල කරන ක්‍රියාමාර්ග වලට යන්න. වෘත්තීය සමිතිය ඇටියට අපි කිසිම දේශපාලන පක්ෂයකට සම්බන්ධ නොවුනත් දේශපාලන පක්ෂවල කාර්යභාරය කරයි. නමුත් අපිට වගකීමක් තියෙනවා ජනතාවට, සංවිධානයට, සිවිල් සංවිධානයට, වෘත්තීය සමිතියට එක්කව වෙලා ආණ්ඩුවට බලපෑම් කිරීමේ ක්‍රියාමාර්ගයකට යන්න. අපි මේකේ ආරම්භක ක්‍රියාමාර්ගයට තමයි මේක අපි ආරම්භ කරලා තියෙන්නේ. ඒ බලාපොරොත්තුනේ අමාරුවෙන් හරි සියලු දෙනා එක්කව කරලා මේ ක්‍රියාමාර්ගය ගන්න. අද දවසේ බලාපොරොත්තු වෙන්නේ ඒ වගේ හැම කණ්ඩායමක්ම එක්කව කරලා බලපෑම් කරනවා. දේශපාලන පක්ෂ වලින් පරිබාහිර සියලු කණ්ඩායම් එකතු කරලා බලපෑම් කිරීමේ ක්‍රියාමාර්ගයකට යන්න. ඒකේ ආරම්භයක් තමයි අද මේ යාපනය මේ ක්‍රියාමාර්ගය කරේ. අපි දන්නවද මෙතනට ඇවිල්ලා ඉන්නවා දැන් දවල් 12 වෙනකම්ම කෝච්චිය ආපු ඇත් ඉන්නවා. ඉතින් මේ සියලු කැපකිරීම් කරලා මේ ඇවිල්ලා ඉන්නේ. අපි මෙතනට ආවේ යම් විදියකට බලපෑමක් කරන්න, යම් පණිවිඩයක් දෙන්න. ඒ පණිවිඩය තමයි අපි එකතු වෙලා බලපෑමක් කරමු. අපි එකතු කරමු සියලු දෙනා. අපිට හැකියාව තියෙනවා, අපිට කරන්නත් පුළුවන්. අපි එකතු වෙලා මේ ක්‍රියාමාර්ගයට යමු. ඒ සඳහා මේ මැයි දිනය අදිස්ථානයක් කරමු. අපි 2025 මැයි දිනය අපි තීරණය කරගමු එකට එක්කව වෙලා අපි බලපෑම් කිරීම ආරම්භ කිරීමේ දිනයට. සියලු දෙනාට ස්තුතියි. இன்றைய ஆட்சியாளர்களிடம் இருக்கின்ற பல பிரச்சனைகளை மிக தெளிவாக எடுத்துரைத்த எமது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சார் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய ஆட்சியாளர்கள் தொழிற்சங்கங்களின் அனுசரணையுடன் தான் இந்த ஆட்சியை கைப்பற்றினார்கள். அப்படி இருந்தும் தொழிற்சங்கங்களை இன்று அடக்கி ஆளுகின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். அந்த வகையிலே அடுத்ததாக நன்றி உரை வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்த காண்டிபராஜா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இந்த மே தின நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தோழர்களே, இந்த மே தின நிகழ்வை இலங்கை ஆசிரியர் சங்கம் யாழ்ப்பாணத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்ட போது எங்களுடன் இணைந்து வடமாகாணத்தில் தொழிற்படுகின்ற யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், அதன் தலைவர்களும் அதன் உறுப்பினர்களுக்கும், அதே போன்று வடமாகாண அதிபர் சங்க தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும், அதே போன்று கிராமிய உழைப்பாளர் சங்கம், சமூக விஞ்ஞான ஆய்வு மையம், தமிழ் சிவில் சமூக அமையம், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம், போராளிகள் நலன்புரி சங்கம், அகில இலங்கை கடற்தொழில் மற்றும் கமத்தொழில் சமூகங்களின் கட்டமைப்பு, வலிகாமம் வடக்கு காணிகள் விடுவிப்பு அமையம்,
வடமராட்சி கிழக்கு ஊடக அமையம், நிமிர் ஊடக அமையம் போன்ற சமூக அமைப்புகளுக்கும் எங்களது சங்கத்தின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து இந்த அரசுக்கு மே தினத்தினூடாக யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு பலமான செய்தியை அனுப்புவதற்கு, யாழ்ப்பாணத்தை மையமாக வைத்து அல்லது வடக்கு கிழக்கை மையமாக வைத்து அரசியல் செய்யும் தொழிற்சங்கத்தை அடிப்படையாக கொண்ட நிகழ்கால அரசாங்கத்துக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து இலங்கை ஆசிரியர் சங்கமும் இலங்கை ஆசிரியர் சங்கத்துடன் இணைந்து ஏற்கனவே குறிப்பிட்ட தொழிற்சங்கங்களும் பொது அமைப்புகளும் சிவில் சமூக அமைப்புகளும் சேர்ந்து எங்கள் தலைவர்களால் முன்வைக்கப்பட்ட விஷயங்களை, கோரிக்கைகளை செவி சாய்க்குமாறு மீண்டும் வலியுறுத்தி இந்த கோரிக்கைகளை வலிமையாக வலியுறுத்தி சொல்வதற்கு ஒத்துழைத்த அனைத்து தலைவர்கள், தொழிற்சங்கவாதிகள், தொழிற்சங்க அமைப்புகள் அனைவருக்கும் இந்நேரம் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுவரை யாருக்காவது நன்றி கூறாமல் இருந்தால் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.